மே மாதம் வந்துட்டாலே அவ்வளோ ஒரு ஜாலி. இந்த ஸ்கூல் லீவ் விட்டது ஒரு பக்கம்னா, இந்த கோவில் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு ஹைலைட்டு. எங்கள் ஊர் கொடையில் முந்தின நாளே நாதஸ்வரக்காரங்க, கரகாட்டக்காரங்க, மேலே கொட்டுறவங்கன்னு வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அடுத்த நாள் பால் குடம் எடுத்துகிட்டு சாமியாட்டம் ஆரம்பிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர அவ்வளோ பயபக்தியாக எல்லோரும் பார்த்துட்ருப்போம். சாயந்தரம் ஆனதும் பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சு கும்பிடுவாங்க. அப்புறம் தான் இருக்குது கச்சேரியே. நம்ம செண்டை மேளக்காரங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டா எல்லாருக்குமே செம்ம ஜாலி. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வர, சின்ன குழந்தைங்கன்ட்டு கணக்கே இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு செம்மையாக ஆட்டம் போடுவோம். அந்த சவுண்டுக்கும் பீட்டுக்கும் ஆடாதவங்களுக்கு கூட ஆட்டம் வரும். அதுக்கப்புறம் கும்மி அடிக்கிறது, ஆட்டம் பாட்டம்னு ஒரே கலகலப்பாக 3 நாளும் போயிடும். ஃபைனலாக இந்த ஒரு டான்ஸ் பார்த்து வாலி பாடுறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த டான்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்னதான் நம்ம வளர்ந்து வேறு ஊர்களில் வேலை பார்த்தாலும் இந்த மாதிரி நினைவுகள்லாம் நம்ம மனசில் பசுமையாக இருக்கும். என்ன உங்களுக்கும் உங்கள் ஊருக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு தானே? இது எந்த ஊர் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.